அனைவருக்கும் வணக்கம். என்னதான் அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, அக்கா தங்கச்சி இப்படி உறவுகள் இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தங்கை இந்த உறவு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 3 மற்ற உறவுகள்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசப்படும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம். 1961 வந்த ஒரு படம் பாசமலர். சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்ரி, நடிகையர் திலகம் சாவித்ரியும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சியாக நடித்து வந்த படம் ஒன்று 1961. இன்றைக்கும் நிறைய படங்கள்லாம் வருது. பழைய படங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே பழைய படங்கள் தான். நல்ல கதைகள் சமுதாயத்தில், இந்த சொசைட்டியில் பார்த்திங்கன்னா மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய படங்கள் அந்த டைமில் வந்தது. பழைய படங்களை நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். இப்போ உள்ள படங்கள்லாம் பார்க்கறதே கிடையாது, அது வேறு விஷயம். ஏன்னா உறவுகளுக்குள்ள ஒற்றுமை, உறவுகள் மேம்படுத்துவதற்கு என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த படங்களில் கதைகளாக வரும். நிறைய ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை தான் கதைகளாக என்ன பண்ணுவாங்க, படமாக எடுக்கிறாங்க. கதைகளாக எழுதி படமாக எடுத்தாங்க. அதுலேயும் நிறைய படங்கள் அந்த டைமில் வந்த படங்கள். இந்த பாசமலர்னு பர்டிகுலராக இந்த பாசமலர் அப்படிங்கிற ஒரு படம் 1961 வந்தது. ஆக்சுவலாக ஒரு 91 அந்த டைம் நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டேன். பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் உள்ள கதைகள், நினைவுகள் அது திரும்ப 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 என்னுடைய மைண்டிலேயே அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு நம்மளை ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆக்கணும். அதாவது அந்த கதைகள் நம்ம மனசை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த காலத்தில் படங்கள், அதுவும் பர்டிகுலர் அந்த பாசமலருங்கிற படம் நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த படத்தில் உள்ள கதை அது இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கலாம் தயவுசெய்து அந்த படத்தை பார்த்துறாதீங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் தங்கச்சி, பிரிஞ்சு இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த படத்தை தயவுசெய்து பார்க்காதீங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி ஒன்று படம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 டேஸ்க்கு என்னை அதுலேருந்து அந்த படத்துலேருந்து வெளிவர முடியல. என்னால் அந்த நினைவுகள்லேருந்து வெளியில் வர முடியல. அந்த அளவுக்கு அந்த படம் அஃபெக்ட் பண்ணிச்சு, மனசை பாதிச்சிருச்சு. அண்ணன் தங்கச்சியினுடைய பாசத்தை சொல்லக்கூடிய அது படம். அந்த படம் பார்த்திங்கன்னா முதல்ல அந்த சாவித்திரி அவர்களும் சிவாஜி கணேசன் சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா கிடையாது அவங்களுக்கு. அந்த அண்ணன் தான் தங்கச்சியை வளர்ப்பார், கஷ்டப்பட்டு வளர்ப்பார். வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்வார். கடைசியில் அந்த கம்பெனியை ஏற்று நடத்தி பெரிய அந்த கம்பெனி முதலாளியாகவே ஆயிடுவார். அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஜெமினி கணேசன் அவர்களை அவங்களும் சாவித்திரி அவங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவர் கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அண்ணனாக இருக்கக்கூடிய சாவித்திரியோட அண்ணனாக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சுருவார். கடைசியில் ஜெமினி கணேசனுடைய அக்காவோ அம்மாவோ பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் பிரிச்சுருவாங்க. இதுக்கு ஜெமினி கணேசனும் என்ன பண்ணுவார், உடந்தையாக இருந்து பிரிச்சுருவார். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பிரிவு தாங்க முடியாமல் சிவாஜி கணேசன் அவர் படுத்த படுக்கையாகி கடைசியில் செத்து போயிடுவார். கடைசியில் பார்த்திங்கன்னா சாவித்திரி அவங்களும் இவர் செத்துட்டாருன்னே அவங்களும் அவர் ரொம்ப முடியாமல் கிடக்கும்போது பார்க்க கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களும் உடனே செத்து போயிடுவாங்க. அண்ணன் செத்துட்டாருங்கிற துக்கம் தாங்க முடியாமல் அப்படியே அந்த சடனாக அங்கேயே செத்து போயிடுவாங்க. அந்த படத்தை திரைப்படத்தை இப்போ மாதிரிலாம் கிடையாது. தேட்டரில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போல்லாம் எல்லோரும் தியேட்டரில் போய் தான் அந்த படங்களை பார்த்தாகணும்.
தேட்டரை விட்டு எல்லோரும் வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அழாமல் வரவங்க ஒத்துருமே இருக்க முடியாது. கண்ணுலேருந்து அந்த படம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃப்டர் இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படத்தை வந்து பார்க்குறவங்க எல்லாருடைய கண்ணுலேருந்து தார தாரையாக கண்ணீர் கொட்டும். அதுலேயும் கிளைமாக்ஸு முடிச்சு படத்தை தேட்டரை விட்டு வெளியில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா, கண்ணுலேருந்து தண்ணியாக இருக்கும். எல்லாரும் அழுதுட்டு தான் வெளியில் வருவாங்க. அதாவது ஒரு துக்க வீட்டிலேருந்து வெளியில் வர மாதிரி அந்த தியேட்டரை விட்டு வெளியில் வருவாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து எல்லாருடைய மனசையும் பாதிச்சிடும். அப்படி ஒரு கண்ணீரே இல்லாமல் சிந்தாமல் ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்காங்க, அவனை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கல் நெஞ்சக்காரன் உலகத்திலே இருக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாருடைய மனசையும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு படம். இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த படத்தை வந்து பார்த்துறாதீங்க. ஆனால் அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கிறவங்க அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா மேலும் பாசம் வந்து இருக்கும். அந்த படம் வந்து வெளிவந்து நிறைய பேர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த படம் வரதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிருந்த அண்ணன் தங்கச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து திரும்பவும் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த டைமில் வந்து பார்த்துருக்கோம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து எல்லாருடைய மனசையும் பாதிக்கக்கூடிய ஒரு படம். நிறைய படங்கள், கதைகள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இளகிய மனம் இருக்கக்கூடியவங்களுடைய மனசை வந்து ஈஸியாக பாதிச்சிரும். அப்படி வந்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா, டாப் என்ன படம் அப்படின்னா, என்னை கேட்டால் பாசமலர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ணன் தங்கச்சி பாசத்தை ரொம்ப 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 இது பண்ணி காட்டிய படம் பாசமலர்.